பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுக்கு முன்பாக நிற்கிறவர்களை ஆண்டவர் முத்திரை மோதிரமாக மாற்றுகிறார். அதாவது அதிகாரம் உடையவர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 1வது வசனத்தில் எலியா என்கிற ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது. தீர்க்கதரிசி எலியாவை குறித்து, கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படி அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனிதன் அதிகாரம் உடையவனாய் நிற்பான். இந்த உலகத்தின் மீது அதிகாரம் செலுத்துகிறவனாக இருப்பான். எதற்காக அந்த அதிகாரத்தை செலுத்த வேண்டும் என்று சொன்னால், உலகமே, இந்த தேசமே முழுமைக்கும் உங்கள் உறவுகள், சொந்தங்கள் எல்லாம் 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 கர்த்தரை மறுதலித்து நிற்கும்போது, எல்லாம் கர்த்தர் தெய்வம் அல்லன்னு சொல்லி விலகி நிற்கும்போது, பாகாலே தெய்வம் என்று சொல்லுகிற பொழுது, கர்த்தரே தெய்வம் என்று சொல்வதற்காக கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறவர்களை கர்த்தர் அதிகாரப்படுத்துகிறார். எலியாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, எல்லா ஜனங்களையும் கர்த்தரே தெய்வம் என்று முகங்குப்புற பணியச் செய்தான் என்று சொல்லி, கர்மேல் பர்வதத்தில் தேவனுடைய ஜெபத்துக்கு பதில் தந்து அக்னியால் பதில் கொடுத்தபடியினால் எல்லாரும் கர்த்தரே தெய்வம் என்று அறிந்து கொண்டார்கள். இந்த நாட்களிலே தேவனுக்கு முன்பதாக எப்பொழுதும் நில்லுங்கள். ஒரு சந்தர்ப்பம் வரும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு, அவருடைய சத்தியத்தை மகிமையாய் சொல்வதற்கு. அப்பொழுது உங்களை முத்திரை மோதிரமாக, அதிகாரம் உடையவர்களாக பயன்படுத்தி தமது நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். கர்த்தர் அவருக்கு முன்பதாக நிற்கிற உங்களை அதிகாரப்படுத்தும்படியாக ஆண்டவர் இந்த நாளிலே ஆமென் உங்களை பலப்படுத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. கர்த்தர் நல்லவர்.